அவருடைய வல்லமை மழையை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம போய் முடியாதுன்னு நினச்சி வருவோம், கர்த்தர் அப்பாயிண்டட்னு சொல்லுவார். நம்ம போய் தோல்வின்னு நினச்சி வருவோம். அதுதான் எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. அப்போ ஏன்னா கடைசி வரை சொல்ல மாட்டோம் நான் செஞ்சேன், இந்த தடவை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவோம், தோப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கவனிச்சு பாருங்க. அழகாக எழுதியிருக்காரு அப்போஸ்தலனாகிய பேதுரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 பாருங்க. 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்போ இந்த ஜீவனுக்குன்னா வீடு, பைக்கு, காரு, இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? இதெல்லாம் எதுக்கு? அரிசி, சோறு, வீடு, அடுப்பாங்கரை, காய்கறி, சாப்பாடு, சிக்கன், மட்டன், இதெல்லாம் எதுக்குள்ளது? இந்த ஜீவனுக்கு, தேவ பக்திக்கு, தேவனுக்காக சிலது செய்யணுமே, அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தர்றது அவருடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமை நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் 1 பாஸ் மொத்தம் 14 அரியர். இப்போ நான் சொல்லுவேன்னா நான் படித்து பாஸ் ஆனேன்னு. ஏன்னா 2 வருஷமாக நான் எல்லாமே என்னதான், எல்லாமே அரியர். இப்போல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எழுதுனா பாஸ் பண்ணி விட்றாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. நாங்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு பேட்ச். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவனுக்கு எப்படி திருத்துவாங்களோ அப்படியே திருத்துவோம். மார்க்கே போட மாட்டேன். ரொம்ப கஷ்டம். கடைசியில் ஜெபிச்சேன். ஆண்டவரே, ஊர்லேருந்து வந்துட்டேன், 2 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, படித்து முடிச்சுட்டு போவேனான்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் நடத்துவார் போல். பரீட்சை எழுத போகிறேன், இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறேன், என்னை என்னாக்குங்க, பாஸ் ஆக்குங்க. பாஸ் ஆகிட்டேங்க. அந்த செமஸ்டரில் எல்லாமே பாஸ் ஆகிட்டேன். அப்போ எனக்கு தந்தது அவருடைய வல்லமை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். ஏன்னா அவருடைய வல்லமை இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஆனால் நான் 4வது செமஸ்டர் எழுதும்போது பயங்கரமான படிப்பு, பயங்கரமான திட்டம். இந்த தடவை எப்படியாவது பாஸ் ஆயிரும், நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம். ஆனால் அங்கேயும் ஃபெயில் தான் வந்துச்சு, அங்கேயும் தோல்வி தான் வந்துச்சு. பாருங்கள், 1வது 2வது 3வது 4 செமஸ்டர். 4வதுல அப்போ எவ்வளோ கிளவராக நான் படிக்கணும்னு நினச்சிருப்பேன். வெளியே போகல, ஹாஸ்டலை விட்டு வெளியே போகல, எங்கேயுமே போகல, எல்லாம் கவனமாக படித்து பார்த்தேன், தோற்று போயிட்டேன். ஆனால் ஆண்டவரே முடியலப்பா, ஊரை விட்டு வந்துட்டேன், அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எனக்கு தெரியல என்ன செய்கிறதுன்னு. ஊருக்கு போனால் கேட்குறாங்க என்ன எவ்வளோ பெர்சன்டேஜ்னு. நம்ம பெர்சன்டேஜ் சொல்கிறதா அரியர் சொல்கிறதா? ஆண்டவரே காப்பாற்று. ஏன்னா அவருடைய வல்லமை இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த ஜீவனுக்கு தேவையானதை நமக்கு தரும். மத்தேயு 6:33 உங்களுக்கு மறக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளை குறைய கொடுக்கிற தேவன் அல்ல, கூட கொடுக்கிற தேவன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் படைத்தவரே உங்களோடு இருக்கிறார். அப்ப நீங்க அவருடைய வல்லமையினால என்ன ஆசீர்வதியும்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவருடைய வல்லமை இந்த ஜீவனுக்கும் பரலோகத்துக்கும் நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த வல்லமை இந்த ஜீவனோட விட்டுறாது, தேவ பக்திக்கும் நம்மளை கொண்டு போக்கும். அதனால தான் என்ன சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? இந்த ஜீவனுக்கும் கிடைக்கும், அந்த ஜீவனுக்கும் கிடைக்கும். அதை இன்னொரு தடவை பவுலடிகளார் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 2 பேருமே சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், இந்த வசனத்தை சொல்லுங்கள் எல்லாரும், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்போ நம்ம ஜெபம் பண்ணா அதுக்குள்ளே செயல்படுறது யாருடைய வல்லமை? அவருடைய வல்லமை. யாருடைய வல்லமை? அவருடைய வல்லமை.
அதுவும் வேண்டிக் கொள்றதுக்கு இப்படி எழுதியிருக்கலாம்ல, வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் அதிகமாயின்னு எழுதியிருக்கலாம்ல. ஆனால் எப்படி எழுதியிருக்கு? மிகவும் அதிகமாக. எப்படி அதிகமா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மிகவும் அதிகமாக செய்வார், மிகவும் அதிகமாக செய்வார், மிகவும் அதிகமாக செய்வார். ஒரு நல்ல கிறிஸ்தவன் தேவ வல்லமையை விரும்பினா இந்த உலகத்தில் கையேந்திர லெவலில் வாழ விடவே மாட்டார். இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தருவார், வேண்டிக் கொள்றதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தருவார். ஏன்னா அது அவருடைய வல்லமை நமக்காக ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்காக ஆயத்தப்படுத்தும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வேணும், இந்த ஜீவனுக்கு தாங்க ஒரு இடம் தாங்க, ஒரு வீடு தாங்க, பக்கத்திலே தாங்க, எல்லாம் ரைட்டு தாப்பா. அதை யார் தான் செய்ய முடியும்? அப்படியே வல்லமை தான்ப்பா செய்ய முடியும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் காலையில் கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு அரிசி தாங்க பணம் தாங்கங்கிறத விட அப்படியே வல்லமை வேண்டியதை விட அதிகமாக தரும். அப்படியே வல்லமை வேண்டியதை விட அதிகமாக தரும். அப்படியே வல்லமை வேண்டியதுக்கும் மேலே தான் தரும். அதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க.